Hi guys, first of all, thank you for choosing my video. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டெக்கா இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு கம்பெனி பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க எந்த இண்டஸ்ட்ரி கீழே வராங்கன்னா இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி கீழே வராங்க. ஸோ இவங்களோட பிஸ்னஸ் மாடல் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை தாண்டி ஜென்ரலாக நிறைய விஷயம் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ டெக்கா இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோம்னா மைனிங் செக்டாருக்கு கீழே வராங்க. ஸோ அந்த கம்பெனியை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எப்பயுமே சொல்கிறதா இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த ரிப்போர்ட் வந்து 16 பேஜ் மொத்தம். ஸோ அந்த 16 பேஜில் இருக்கிற விஷயத்தை தான் இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் நான் ஒரு ஸ்னாப்ஷாட் மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ இதை நீங்கள் ரீட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணால் நம்ம வீடியோக்குள்ள போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் டெக்கா இண்டஸ்ட்ரீஸோட பிஸ்னஸ் மாடல்னு பார்த்தோம்னா இவங்க மைனிங் பண்ணுற கம்பெனிஸ்க்கு கிரிட்டிக்கலான கன்சூமர் ப்ராடக்ட்ஸை கொடுப்பாங்க. கிரிட்டிக்கல் கன்சூமபிள்ஸ்னு என்னென்னு பார்த்தோம்னா ஒரு ப்ராடக்ட் ஒரு இண்டஸ்ட்ரியில் எப்பயுமே யூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும், அதை ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் கிரிட்டிக்கல் கன்சூமபிள்ஸ்ன்றது. இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்னா கிச்சனாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு ஹோட்டலாக இருக்கட்டும், கேஸ் வந்து அவங்க ரொம்ப முக்கியம். ஸோ அது இருந்தால் தான் அவங்க பிஸ்னஸ் வந்து ஸ்மூத்தாக ரன் பண்ண முடியும். அது எப்பயுமே அவங்களுக்கு தேவை, அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது மாதிரி தான் மைனிங் பண்ணுற கம்பெனிஸ்க்கு இவங்க கிரிட்டிக்கல் கன்சூமர் ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணிட்டு வராங்க. ஸோ கம்பெனி குளோபலாக ரீச் எப்போ இருக்குன்னு பார்த்தோம்னா மேஜராக மைனிங் நடக்கிற ரீஜன்ஸ் லாட்டின் அமெரிக்கா, ஆஃப்ரிக்கா, நார்த் அமெரிக்கா, ஏஷியன் பசிபிக் கண்ட்ரிஸ், மிடில் ஈஸ்ட்னு இந்த மாதிரி இடத்துக்கு எல்லாமே சப்ளை பண்ணிட்டு வராங்க. கிட்டத்தட்ட மினரல் ப்ராசஸிங் அண்ட் மெட்டீரியல் ஹேண்ட்லிங்கில் 55 சொல்யூஷன்ஸும் ப்ராடக்ட்ஸும் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. கம்பெனி பார்த்தோம்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஆஃப்டர் மார்க்கெட் ப்ரெசன்ஸ் உள்ள கம்பெனி. ஆஃப்டர் மார்க்கெட் ப்ரெசன்ஸ் உள்ள கம்பெனி ஆஃப்டர் மார்க்கெட் ப்ரெசன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம்னா ஒரு ப்ராடக்டை வாங்கிட்டு நீங்கள் போனதுக்கு அப்புறமும் சர்வீஸ்க்காக அவங்கள நீங்கள் ரிலை பண்ணியிருக்கீங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 வீலர் நீங்கள் வாங்கினீங்கன்னா திரும்ப சர்வீஸ்க்கோ இல்லை வாட்டர் சர்வீஸ்க்கோ அந்த ரெஸ்பெக்டிவ் ஷோரூமையோ இல்லை அந்த பிராண்டையோ தான் ரிலீஸ் பண்ணியிருப்போம். இதுதான் ஆஃப்டர் மார்க்கெட் ப்ரெசன்ஸ். மைனிங் செக்டார்ன்றது ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் ப்ரெசன்ஸ் உள்ள வரும்னா ஒரு ப்ராடக்ட்டை மைனிங்க்கு நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கு அசிஸ்டண்ட்டாக வேரண்டியர் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட்டோ இல்லை புது ப்ராடக்ட்டோ அவங்கள்ட்ட நீங்கள் வாங்கிட்டே இருப்பீங்க. ஸோ கம்பெனியோட மேனுஃபேக்சரிங் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இந்தியாவில் 3 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் சிலி, சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியாவில் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு வராங்க. ஸோ கம்பெனியோட க்ரோத் ஸ்ட்ராட்டஜி ரொம்பவே முக்கியம். அக்விசிஷன்ஸ் மூலமாகவும் ஜாயின்ட் வெஞ்சர்ஸ் மூலமாகவும் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ ரீசெண்டாக கம்பெனி என்ன அக்விசிஷன் பண்ணாங்க பார்த்தோம்னா MSELன்ற ஒரு மினரல் ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர் கம்பெனி அக்விசிஷன் பண்ணாங்க. ஸோ MSEL என்னென்னு பார்த்தோம்னா மெக்னாரி சயாஜி இன்ஜினியரிங் லிமிடெட். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதுதான் கம்பெனி வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது. ஸோ அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். ஸோ கம்பெனியோட கோர் பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தோம்னா இந்த ட்ரில் லைனர்ஸ். ஸோ இதை தான் அவங்க பண்ணிட்டு வராங்க. அண்ட் வேர் ப்ராடக்ட்ஸ், ஸ்க்ரீன் ட்ராமல்ஸ்னு நிறைய சப் ப்ராடக்ட்ஸும் கொடுத்துட்டு வராங்க. ஸோ நம்ம இந்த இண்டஸ்ட்ரி ஓவர் எப்போ இருக்குன்னு பார்த்துருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் மில் லைனர்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ மில் லைனர்ஸ் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் மில்லு. ஸோ நம்ம ஒரு கோல்டோ இல்லை காப்பரோ சில்வர் இது வேணும்னாலும் நம்ம மைன் பண்ணி அது பியூரான ஃபார்ம் நமக்கு கிடைக்க போகிறதில்ல. அது நிறைய பாறை, மண், அழுக்கு இதெல்லாம் சேர்ந்தால் வரும். ஸோ அதை வந்து இந்த மில்லுக்குள்ளே மொத்தமாக போட்டுருவாங்க. போட்டு இதை ரொட்டேட் பண்ணும்போது உள்ளே வந்து அப்படியே அது குட்டி குட்டி பார்ட்டிகளாக உடஞ்சி ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ அப்படி நடக்கிறப்ப இந்த சைடில் இருக்க சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு சைடில் இந்த வைக்கிறது இதுதான் மில் லைனர்ஸ். ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா டெக்கா இண்டஸ்ட்ரீஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு வராங்க. ஸோ அப்படியே ப்ராசஸ் பார்த்துடலாம். ஸோ நம்ம கோல்டு ஓரோ இல்லை எந்த இது வேணும்னாலும் இந்த ஓரை வந்து குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸாக ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து க்ரஷிங் அண்ட் கிரைண்டிங் ப்ராசஸ் யூஸ் பண்ணுவாங்க, நொறுக்கிறது, அரைக்கிறது. ஸோ இப்படி பண்ணுறது மூலம் அவங்க பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த மிஷினோட பார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேரண்டியர் மூலமாக இதாகும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மில் லைனர்ஸுன்ற பார்ட்ஸை வந்து உள்ளே வந்து வைப்பாங்க. ஸோ அது வந்து மிஷின் வந்து டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கும். ஸோ இந்த மில் லைனர்ஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட புதுசாலாம் யாரும் வாங்க மாட்டாங்க. 70-80% பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ நம்ம முன்னாடி சொன்னபோது ஆஃப்டர் மார்க்கெட் ப்ரெசன்ஸ் இருக்கிற ஒரு நல்ல இண்டஸ்ட்ரி. 75% எதை பண்ணுறாங்க பார்த்தோம்னா காப்பரும் கோல்டும் தான் இந்த இண்டஸ்ட்ரியை வந்து ரன் பண்ணிட்டு வருது. ஸோ மிச்சம் 25% தான் பார்த்தோம்னா இந்த அயன் ஓரு, சிமெண்ட்டு இதெல்லாமே. ஸோ இந்த மில் லைனர்ஸ் இண்டஸ்ட்ரி பார்த்தோம்னா 2021 5.8 கேரியில் க்ரோன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபார் 23 இதோட மார்க்கெட் சைஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா $2.3 பில்லியன். ஸோ இதோட ப்ரொஜெக்டட் மார்க்கெட் சைஸ் பார்த்தோம்னா $3 பில்லியன். ஸோ இதோட கீ கம்பெனிஸ் பார்த்தோம்னா இந்த நெட்ஸோ, எலக்ட்மெட்டல், FL ஸ்மித், டெகானு இதெல்லாம் குளோபல் கம்பெனிஸ். ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் சம்மரி போயிடலாம். கன்சியூமர் ப்ராடக்ட் ஆஃபரிங்ஸ் ப்ரொவைட் ஸ்ட்ரக்சரல் க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ்.
ஸோ நம்ம முன்னாடியே பார்த்தோம். டெக்கா இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மில் லைனர்ஸ்ன்ற இந்த மில்லுக்குள்ளே அதோட பார்ட்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் லேயரை மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி. இது எதனால் டிமாண்ட் இருக்குன்னு பார்த்தோம்னா, கன்சிஸ்டண்ட்டாக தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா மைனிங் கம்பெனிக்கு நடக்கவே நடக்காது. அதுவும் இல்லாமல் காப்பர் அண்ட் கோல்டு மைனிங் பண்ணும்போது அவங்க குவாலிட்டியில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஹை குவாலிட்டி மில் லைனர்ஸ் வந்து இவங்களுக்கு எப்பயுமே தேவைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ குளோபல் பிளேயர் இதை நான் எப்படி சொல்கிறேன்னா, மைனிங் நடக்கிற இடத்துல இருந்து இவங்க யாராவது ஆர்டர் போட்டாங்கன்னா கிட்டத்தட்ட 48 ஹவர்ஸில் அந்த ரெஸ்பெக்டிவ் மைனுக்கு இவங்களோட ப்ராடக்ட் போய் சேர்ந்துடும். அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான டிஸ்ட்ரிபியூஷன் ஃபெசிலிட்டி கம்பெனி வச்சுருக்காங்க. ஸோ குளோபல் மில் லைனர்ஸ் மார்க்கெட் நம்ம பார்த்தாச்சு. அது நம்ம மார்க்கெட் சைஸ்லேயே பார்த்தோம் எந்தளவுக்கு க்ரோ ஆகிட்டு வருதுன்ட்டு. ஸோ கம்பெனி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட கஸ்டமரோட நீடுக்கு நல்ல ஒரு ஸ்பெசிஃபை பண்ணி செல் பண்ணிட்டு வர கம்பெனி. லைனர்ஸோட மார்க்கெட் ஷேர் பிரேக்கப் பார்த்துடலாம். ஸோ இது வரைக்கும் அது ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள் மாதிரி நான் கொடுத்துருப்பேன். ஸோ 2020 33% கோல்டு இருக்குது, அண்ட் 35 அண்ட் 2030 35% கோல்டு வந்து பண்ணிட்டு வராங்க. ஸோ அடுத்து பார்த்தோம்னா காப்பர் ஓர் 33% வந்து 35%க்கு இந்த 10 இயர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அயன் ஓரும் பார்த்துட்டுனா சிமெண்ட் அண்ட் அக்ரிகேட்ஸ் அதை நீங்கள் பார்த்தாலே புரியும். ஸோ அந்த மில் லைனர்ஸ் பார்த்தோம்னா, இந்த மில் லைனர்ஸ் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா இந்த இது. ஸோ இந்த மில் லைனர்ஸ் வந்து நிறைய மெட்டீரியல் செய்வாங்க. சில பேர் ஸ்டீலில் செய்வாங்க, சில பேர் பாலிமரில் செய்வாங்க. ஸோ அப்படி அதோட மார்க்கெட் பிரேக்கப் எப்போ இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ மெட்டாலிக் பார்த்தோம்னா 2020 56%லேருந்து 53% கம்மியாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் காம்போசிட் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதை தான் கம்பெனி வந்து இப்போ பண்ணிட்டு வராங்க. காம்போசிட் மில் லைனர்ஸ் 26%லேருந்து 33% இன்க்ரீஸ் ஆகும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து லோயரிங் ஓர் கிரேட்ஸ் காம்பனிங் மைனஸ் டு இன்க்ரீஸ் கப்பெக்ஸ். ஸோ காப்பரும் கோல்டு தான் 75% மார்க்கெட் ஷேரை ஹோல்ட் பண்ணுது. ஸோ அதுதான் இந்த இண்டஸ்ட்ரியை ட்ரை பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தாச்சு. இது எப்படின்னு பார்த்தோம்னா, காப்பர் வந்து கிட்டத்தட்ட எனர்ஜி, ஆட்டோ, ரினியூவபிள் செக்டர்ஸ் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறாங்க. கோல்டு நம்ம ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுறதையும் புதுசாக அப்ளிகேஷன்ஸ் ஆனால் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மெடிசன் இதுலேயுமே நம்ம யூஸ் பண்ணுறதா வரோம். ஸோ இதில் இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ நான் ஒரு டன் கோல்டு நான் எடுக்கிறேன்னா அது வருஷம் ஆக பார்த்திங்கன்னா டீக்ரேட் ஆகிட்டே வரும். இப்போ ஒரு டன் கோல்டு ஓரில் சில நேரம் 1 கிராம் முன்னாடி கிடச்சிட்டு இருந்துச்சுன்னா இப்போ நம்ம தோண்டி எல்லாத்தையும் எடுத்து அது வந்து ரிப்ளினிஷ் ஆகிட்டே இருக்காது. இப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோல்டு ஓரோட கிரேடு வந்து கம்மியாகிட்டே வரும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2000s ஆவரேஜ் காப்பர் ஓர் ஹெட் கிரேட்ஸ், அதாவது 1 டன்னுக்கு எத்தனை % அதில் வந்து காப்பர் இருக்குன்ற ஒரு ஸ்கேல் மாதிரி. ஸோ 2000 0.9லேருந்து 1% பார்த்திங்கன்னா காப்பர் கிடச்சிச்சு ஒரு டன்னுக்கு. ஸோ 2025 அது அப்படியே பாதியாக கட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ பாதியாக கட் ஆகும்போது கம்பெனி 2 மடங்கு அதிகமாக எஃபெக்ட் போட்டால் தான் இது மாதிரி பண்ண முடியும். ஸோ கோல்டுமே பார்த்தோம்னா இது வந்து ஓப்பன் பிட் மைன், அது அட்டர் பண்ணி இதிலேருந்து எவ்வளோ கோல்டு கிடைக்குன்னு நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு கிடைக்கிறது வந்து கம்மியாகிக்கிட்டே வருது. ஸோ அதுக்கு வந்து கம்பெனி இன்னும் டீப்பாக தோண்டி இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி பண்ணால் மட்டும்தான் அவங்க வரப்போகிற டிமாண்டை இது பண்ண முடியும். ஸோ அதுக்கு டெக்கா இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி கம்பெனிக்கிட்ட அவங்க இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்குறது மூலமாக தான் இவங்க அதை மேனேஜ் பண்ண முடியும். டெக்கா இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி கம்பெனிக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, இவங்க நிறைய சேல் பண்ண முடியும். ஸோ அடுத்தது பார்த்தோம்னா, ப்ரெசன்ஸ் ஆஃப் மல்டிபிள் க்ரோத் கேட்டலிஸ்ட் டு அவுட்பேஸ் இண்டஸ்ட்ரி பீரியஸ். ஸோ டெக்காவோட மில் லைனர்ஸ் பார்த்தோம்னா நம்ம காம்போசிட் மில் லைனர்ஸ் பார்த்துருப்போம். ஸோ அதில் ஒரு டிஸ்கிரிப்டிவான ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தோம்னா டெகாஸ் டைனாப்ரைம். ஸோ டைனாப்ரைம்ன்றது அவங்களோட ஒரு மில் லைனர் ப்ராடக்ட். இது எதில் பண்ணியிருக்காங்க பார்த்தோம்னா ரப்பர் ஸ்டீல் காம்போசிட் மில்லரோட நம்ம மார்க்கெட் எவ்வளோ க்ரோ ஆகுதுன்னு பார்த்துருக்கோம். அதுதான் 2030 ஹையஸ்ட் மார்க்கெட் ஷேரை வச்சுருக்க போகுது. ஸோ இந்த டைனாப்ரைம் ப்ராடக்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, வெயிட் வந்து கம்மியாக இருக்கும், வால்யூம் ஆக்குபேட் பண்ணுற பர்ஃபார்ம்னா இன்னுமே கம்மியாக இருக்கும். ஸ்டீல் லைனர்ஸோட ரொம்ப ஒரு எஃபிஷியண்ட்டான ப்ராடக்ட். ஸ்டீலோட 10-15% இது அதிகமாக லைஃப் ஸ்பேன் இருக்கும். ஸோ இது மூலமாக கம்பெனிக்கு ஒரு நல்ல காம்படிட்டிவ் எட்ஜ் கிடைக்குது. ஸோ இது வரைக்குமே பார்த்தோம்னா மார்க்கெட்டில் 70-80% மெட்டல் லைனர்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இந்த காம்போசிட் பேஸ்டு மில் லைனர்ஸை உங்களுக்கு அக்வயர் பண்ணுறதுக்கான நிறைய மார்க்கெட் இருக்குது. ஸோ மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, டைனாப்ரைம் ஷேர்ஸ் பார்த்தோம்னா 20-22 கேகரில் க்ரோன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவரோட இதுதான் அந்த ப்ராடக்ட், இந்த மில் லைனர்ஸ் டைனாப்ரைம்ன்றது. ஸோ இது வந்து அதோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஸோ அடுத்தது நான் மில் ப்ராடக்ட்ஸ் ஹைலி ப்ராஃபிட்டபிள் ஆஃபரிங். ஸோ டெக்காவோட
ரெவன்யூ பிரேக்கப் பார்த்தோம்னா 75% மில் லைனஸில் இருந்தோம், 25% எக்யூப்மெண்ட் சேல்ஸ் இருந்து வருது. எக்யூப்மெண்ட் சேல்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா இந்த ட்ராமல்ஸ், ஹைட்ரோசைக்ளோன்ஸ் இந்த மாதிரி வரும். ஸோ ட்ராமல்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் இல்லை, இந்த சல்லடைன்னு சொல்லுவாங்க தெரியுமா. ஸோ இது வந்து இப்போ ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது மூலம் பார்த்திங்கன்னா இந்த ஓரெலாம் உள்ளே போகும், தேவையில்லாத பார்ட்டிகல்ஸ்லாம் கீழே வந்துடும். ஸோ இது மாதிரி நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. எதுக்கு கம்பெனி எக்யூப்மெண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ 4-5% உங்களுக்கு ஹையரான கிராஸ் மார்ஜின்ஸ் வரும். ஸோ இந்த மார்க்கெட்டுமே பார்த்தோம்னா 6% கேகரில் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ 2030 $1.2 பில்லியனுக்கு இந்த மார்க்கெட் வந்து பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது, ஸோ அதுதான் இதில் என்ன கன்க்ளூஷன் பார்த்தோம்னா, நான் மில் ப்ராடக்ட்ஸில் கம்பெனிக்கு மில் ப்ராடக்ட்ஸோடவே அதிகமான மார்ஜின் கிடைக்குது. ஸோ அதனால் அதிலேருந்து அவங்க எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ டெகா அதோட நெட்வொர்க் அட்வான்டேஜை யூஸ் பண்ணி மில் ப்ராடக்ட் செட் பண்ணுற கம்பெனிலேயே கிராஸ் செல்லிங் மூலமாக இந்த நான் மில் ப்ராடக்ட்ஸை செல் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். ஸோ இதெல்லாம் தான் அந்த ப்ராடக்ட்ஸ். ஸோ மில் லைனர்ஸ், ஸோ இது அந்த ஸ்க்ரீன்ஸ் அண்ட் ட்ராமல்ஸ், கன்வேர் ப்ராடக்ட்ஸ், இது எல்லாமே கிராஸ் செல் மூலமாக செல் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ரேம்பிங் அப் மெக்னாரிஸ் எக்யூப்மெண்ட் பிஸ்னஸ். ஸோ இப்போ டெகா பார்த்தோம்னா ரீசெண்டாக எம்எஸ்சிஎல்ன்ற மெக்னாரிஸ் ஐடி இன்ஜினியரிங் அக்வயர் பண்ணியிருக்காங்க. இது எதனால் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா, இந்த எம்எஸ்சிஎல் வந்து சொல்யூஷன் ப்ரொவைடர் கம்பெனி. இந்த க்ரஷிங், ஸ்க்ரீனிங், கிரைண்டிங் அண்ட் மினரல் ப்ராசஸிங்கள் இந்த மாதிரி பண்ணுற கம்பெனிஸ்க்கு எல்லாமே இவங்க வந்து சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது எதனால் பண்ணுறாங்க பார்த்தோம்னா, குளோபல் மைனிங் எக்யூப்மெண்ட் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட $30 பில்லியன், அதாவது மில்லைனர் மார்க்கெட்டோட கிட்டத்தட்ட 15 மடங்கு அதிகம். மில்லைனர்ஸ் மார்க்கெட் வந்து வரும் $2 பில்லியன், இது 15 மடங்கு அதிகம். எம்எஸ்சிஎல்ன்ற கம்பெனி இதில் வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு கம்பெனி. ஸோ இது மூலமாக கம்பெனி என்னன்னு பார்த்தோம்னா இன்னும் நிறைய மார்க்கெட் ஷேரை கெயின் பண்ண முடியும். ஸோ டொமஸ்டிக்காக உங்களுக்கு $4-5 பில்லியன் இங்கேயும் உங்களுக்கு மார்க்கெட் ஷேர் இருக்குது. உங்களோட காம்படிஷன் யாருன்னு பார்த்தோம்னா மெட்ஸ், அவுட்டர்டெக், எல்கான் இன்ஜினியரிங், டெக்கார்ட், சிபிடபிள்யூ நிறைய இருக்குது. எம்எஸ்சிஎல் மூலமாக மட்டுமே ஃபைனான்ஷியல் 23 கம்பெனி எவ்வளோ சேல்ஸ் பண்ணிருக்காங்க பார்த்தோம்னா $1.83 பில்லியன் ருப்பீஸும், எபிட்டா பார்த்தோம்னா $100 பில்லியனும் பண்ணியிருக்காங்க. எபிட்டா மார்ஜின்ஸ் பார்த்தோம்னா 5.5%. பட் மேனேஜ்மெண்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, அடுத்த ஒரு 3 to 4 இயர்ஸில் எம்எஸ்சியிலேருந்து மட்டுமே 15 கேகரில் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆர்டர் புக்கும் பார்த்தோம்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் புக் $1.5 பில்லியன் இருக்குது. ஸோ ஃபைனான்ஷியல் 24 என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, இந்த எக்யூப்மெண்ட் பிஸ்னஸ் மார்ஜின்ஸ் பார்த்தோம்னா கிராஸ் மார்ஜின் 50% இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் எபிட்டா மார்ஜின்ஸ் 12% இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ எபிட்டா மார்ஜின்ஸ் போன வருஷம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வெறும் 5.5% தான் இருந்துச்சு. ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அப்படியே டபுள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மெக்னாலி இந்த எம்எஸ்சிஎல் கம்பெனி யூஸ் பண்ணி இவங்க எக்யூப்மெண்ட் பிஸ்னஸ்குள்ளே வரதான் இவங்களோட பிளான். இன்க்ரீஸிங் இண்டஸ்ட்ரி எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்பான்ஷன். ஸோ டெகா பார்த்தோம்னா கிட்டத்தட்ட மைனிங் கன்சூமர் மார்க்கெட்டில் ஒரு குளோபல் லீடர். இவங்களோட ஃபைனான்ஷியல் 90 23 86% ஆஃப் தி ரெவன்யூ வந்து 70+ கண்ட்ரீஸ்லேருந்து உங்களுக்கு ரெவன்யூ வந்துருக்கு. குளோபல் ப்ரெசன்ஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட கீ மைனிங் லொக்கேஷன்ஸான சிலே, சவுத் ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா நிறைய இது பண்ணுறது. 4x ஏர்னிங்ஸ் மட்டும் பார்த்தோம்னா கம்பெனிக்கு ஃபைனான்ஷியல் 22 25%, ஃபைனான்ஷியல் 23 32% வந்துருக்கு. 4x ஏர்னிங்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறது இந்தியாவில் பண்ணுவாங்க, பட் சேல் பண்ணுறது பார்த்தோம்னா வெளியே பண்ணுவாங்க. ஸோ அந்த நாட்டு கரன்சி தான் இங்கே வாங்குவாங்க. ஸோ அந்த நாட்டு கரன்சியை கம்பேர் பண்ணும்போது இந்தியன் ருப்பீஸ் வீக்காக இருக்கும். ஸோ அது கம்பெனிக்கு வந்து அதுலேருந்து ஒரு ப்ராஃபிட் வரும். ஸோ சிலேயில் பார்த்தோம்னா உங்களுக்கு எந்த ரெவன்யூ பொட்டன்ஷியல் இருக்குன்னா ஃபியூச்சரில் $8 பில்லியன் ரெவன்யூ பொட்டன்ஷியல் இருக்குது. அண்ட் யூரோப்பில் ஒரு இருக்கிற யூரோப்போட லார்ஜஸ்ட் காப்பர் மைன் கிட்ட இருந்து $6.8 பில்லியன் உங்களுக்கு ஆர்டர் புக் கிடச்சிருக்கு. அண்ட் பெருவிலுமே பார்த்தோம்னா நிறைய மினரல் ரிசோர்ஸ் கிட்ட உங்கள் பெனட்ரேஷன் தான் பிளான் பண்ணிட்டு வராங்க. சிலேயில் பார்த்தோம்னா புதுசாக ஒரு பிளான்ட் வந்து செட் பண்ண போகிறாங்க. ஏன்னு பார்த்தோம்னா இது வந்து சிலே தான் கிட்டத்தட்ட லாட்டின் அமெரிக்காவுக்கு எல்லாமே சர்வ் பண்ணிட்டு வருது. ஸோ குளோபலி பார்த்தோம்னா 40% ஆஃப் குளோபல் காப்பர் வந்து இங்கேருந்தான் வருது. அண்ட் 8% ஆஃப் கோல்டும் பார்த்தோம்னா இங்கேருந்து மைன் பண்ணுறாங்க. ஸோ இவங்க மேஜர் லொக்கேஷன்ஸான கரன்சிட்டு இருந்ததும் இங்கே நான் கொடுத்துட்றேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து ஜாகிரபி வைஸ் ரெவன்யூ பார்த்தோம்னா பை சார்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த டேட்டா இங்கே நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ டொமஸ்டிக்காக பார்த்தோம்னா இது வந்து பெருசாக அது இன்க்ரீஸ் ஆகலை. டொமஸ்டிக்கை தவிர இவங்க ஃபாரினில் தான் நிறைய இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதில் எது நிறைய இன்க்ரீஸ் ஆயிருக்கு பார்த்தோம்னா நார்த் அமெரிக்கா இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அண்ட் ஏஷியன் பசிபிக் கண்ட்ரிஸ் தான், அண்ட் ஆஃப்ரிக்கா, இதில் தான் இவங்க நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு வராங்க. இது வந்து கம்பெனியோட மார்ஜின் கம்பேரிசன். ஸோ குளோபல் காம்படிட்டர்ஸோட கிராஸ் மார்ஜின் ட்ரெண்ட் பார்த்தோம்னா டெக்கா இண்டஸ்ட்ரீஸ் 57% கிராஸ் மார்ஜின் மெயின்டைன் பண்ணுறாங்க. உங்கள் குளோபல் காம்படிட்டர்ஸோட 2 மடங்கு அதிகமாக மெயின்டைன் பண்ணுறாங்க.
அண்ட் எபிட்டா மார்ஜின்ஸுமே பார்த்தோம்னா கூட 16 மெயின்டைன் இடத்துல 22% மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் பேட் மார்ஜின்ஸுமே பார்த்தோம்னா மற்ற கம்பெனிஸோட 2-3 சில கம்பெனிஸோட 7 மடங்கு அதிகமாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் கம்பெனியோட பாஸ்ட் 5 இயர்ஸ் ஃபைனான்ஷியல் அனாலிசிஸ் நம்ம கொடுத்துடலாம். ஸோ நல்ல ஒரு ரெவன்யூவும் ப்ராஃபிட்டும் க்ரோ ஆகிட்டு இருக்குது. ஸோ எந்த கேகால க்ரோன்னு பார்த்தோம்னா ஃபைனான்ஷியல் 19-23 ரெவன்யூ 17.6, எபிட்டா 29.3 அண்ட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் ஆல்மோஸ்ட் 51% க்ரோ ஆகிருக்கு. ஸோ கம்பெனி வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் சரியாக மேனேஜ் பண்ணுறதுக்குன்னு பார்த்தோம்னா அவங்க கேபெக்ஸ் பிளான்ஸ் வந்து அதிகமாக பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ அதனால் பார்த்தோம்னா டெப்டர் டேஸ், இன்வென்ட்ரி, நெட்வொர்க்கிங் கேபிட்டல் டேஸ் எல்லாமே அதிகமாக தான் இருக்குது. ஸோ கேஷ் ஃப்ளோ ஜென்ரேஷன் பார்த்தோம்னா கம்பெனி ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ கிட்டத்தட்ட 5.6 பில்லியன் ருபீஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. இதை எதுக்கு சொல்கிறேன்னா கம்பெனி ஃபைனான்ஷியல் 19-23 கிட்டத்தட்ட 2.4 பில்லியன் ருபீஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி பண்ணியுமே உங்களால் ஒரு ஹெல்த்தியான ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ ஜென்ரேட் பண்ண முடிஞ்சுது. ஸோ கம்பெனியோட ரிட்டர்ன் ஆன் எக்விட்டி அண்ட் ROCE பார்த்தோம்னா ஹையரான கேஷ் பேலன்ஸாகவும் லோயர் யூட்டிலைசேஷன் மூலமாகவும் கம்மியாக இருக்குது. ஸோ ஆவரேஜ் ரிட்டர்ன் ஆன் எக்விட்டி அண்ட் ROCE பார்த்தோம்னா 17.1 15.2. ஸோ ஃபைனான்ஷியல் 19-23 ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு கம்பெனியோட டெப் லெவல்ஸ் பார்த்தோம்னா 0.3 0.4. இதை வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான டெப் லெவல்ஸ் தான். ஸோ கம்பெனியோட ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ மேனேஜ்மெண்ட் அவுட்லுக் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா ஸோ நெக்ஸ்ட்டு 3 இயர்ஸில் ROE அண்ட் ROCE வந்து 300 பேஸ் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பேஸ் பாயிண்ட்ஸ்னால் 0.0, அப்போ 300னா ஆல்மோஸ்ட் 0.3% இன்க்ரீஸாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் கன்சாலிடேட் ஃபைனான்ஷியல்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம பேசியாச்சு. ஸோ இமேஜஸில் கொடுத்தா நல்லா இருக்குன்றனால நான் கொடுத்துருப்பேன். ஸோ நம்ம கன்சென்சஸ் ரேட்டிங் வந்து பை என்னோட ஆர்கியூமெண்ட்னு பார்த்தோம்னா டெகாக்கு நல்ல ஒரு மார்க்கெட் பொசிஷன் இருக்குது. இதில் மைனிங்கிறது ஒரு நான் சைக்கிளிக்கல் இண்டஸ்ட்ரி தான். அண்ட் டெகா மைனிங் இண்டஸ்ட்ரியுமே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நல்லா தான் க்ரோ ஆகிட்டு வருது. அண்ட் காப்பரும் கோல்டும் பார்த்தோம்னா அதோட மைனிங் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. கோல்டோட டீக்ரேட் ஆகிறனால இன்னும் மைனிங் கம்பெனிஸ் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு நிறைய புது ப்ராடக்ட்ஸ் வாங்கி நியூ டெக்னாலஜிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் அவங்க வர டிமாண்டை ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் டெகா கிட்டே இருந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கணும். அந்த டெகா மாதிரி கம்பெனிஸ் நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ டெகாவோட ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரென்த்துமே பார்த்தோம்னா ஒரு ஹெல்த்தியான பேலன்ஸ் ஷீட்டும் நல்ல லோ டெப்ட் ஹவுஸ் தான் இருக்குது. ஸோ டெகாவோட டைனாப்ரம் ப்ராடக்ட் பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு டிஸ்ரப்டிவ் இன்னோவேஷன். அண்ட் மெக்னாலி அக்வசிஷன் மூலமாக கம்பெனி வந்து எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குது கம்பெனிக்கு. ஸோ அதான் நம்ம கன்சென்சஸ் ரேட்டிங் என்னென்னு பார்த்தோம்னா பை. ஸோ ஃபைனலாக நான் கம்பெனிக்கு என்னை சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அதை நான் இப்போ சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ ஓவரால் மில் லைனிங் இண்டஸ்ட்ரியில் குளோபலாக 5th லார்ஜஸ்ட் பிளேயர் அண்ட் இந்த பாலிமர் பேஸ்டு மில் லைனர்ஸில் 2nd லார்ஜஸ்ட் பிளேயர். குளோபலாக பார்த்தோம்னா கம்பெனி 8-8.5% பார்த்தோம்னா மார்க்கெட் ஷேரை ஹோல்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரி குளோபலாக பார்த்தோம்னா ஹையஸ்ட் எவர் கிராஸ் மார்ஜின்ஸ் அண்ட் ஹையஸ்ட் எவர் எபிட்டா மார்ஜின்ஸ் அண்டு ஹையஸ்ட் எவர் பேட் மார்ஜின்ஸ் மெயின்டைன் பண்ணுற ஒரே கம்பெனி இது மட்டும்தான். அண்ட் கம்பெனி பார்த்தோம்னா MSCL அக்வைர் பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக அது எக்யூப்மெண்ட் பிஸ்னஸ் உங்கள் ஏர்னிங்ஸ் வந்து இதை தான் இம்ப்ரூவ் பண்ணி தரப்போகுது. அண்ட் கிறிஸ்டலுமே பார்த்தோம்னா உங்கள் லாங் டேர்ம் ரேட்டிங்கும் ஷார்ட் டேர்ம் ரேட்டிங்கையும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆகும்போது ஒரு நல்ல கம்பெனி தான். ஸோ அவ்வளோதான், நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இது மாதிரி நீங்கள் இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும், எக்விட்டி மார்க்கெட்ஸை தெரிஞ்சுக்கணும்னா ப்ராட்டஜி வெல்த்ன்ற ஒரு லிங்க்டின் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதோட லிங்க்கை நான் கீழே தரேன். இந்த ரிப்போர்ட்டிங் நீங்கள் படித்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதோட லிங்க்கையுமே நான் கீழே தரேன். உங்களோட அடுத்த வீடியோவை பார்க்குறேன். உங்களுக்கு இந்த கம்பெனியை பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க. என்னால் முடிஞ்சால் நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். டேக் கேர், பாய்.